எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், நல்லா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி நினைச்சு அவங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் அது வந்து ஃபுட் எதனா ஒன்று சாப்பிட்டா அந்த ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி நிறைய வாங்கிட்டு வந்து வீட்லயும் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்க. ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குமானா? கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்காது. ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா, ஃபுட் அப்படின்றது ஒரு பார்ட்டா சப்போர்ட் பண்ணுமே தவிர்த்து, மற்றபடி நீங்க பிசிக்கலி கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து அந்த ஸ்டாமினா லெவலை இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். உடனே பிசிக்கலி அப்படின்னு வரும்போது நான் வந்து ஜிம் போகணுமா, ரன்னிங் போகணுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. ஜிம் போனாலும் சரி, ரன்னிங் போனாலும் சரி, இப்ப நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியம். நீங்க கரெக்டான வெயிட்ல வந்து இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு பர்சன் ஜிம் போறாங்க, ஜிம் போய் ஒர்க் அவுட் வந்து பண்றாங்க, கரெக்டா ஒரு லீன் மசில வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு கரெக்டான வெயிட்ல வந்து இருக்கணும். ஈவன் நீங்க ஒரு லாங் மினிட்ஸ் கார்டியோ வந்து பண்ணணும்னு நினைச்சாலும் ஓவர் வெயிட் பீப்புளால வந்து பண்ண முடியாது. ஐடியல் வெயிட் பீப்புளால